வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். எப்படி இருக்கீங்க? ஒரு வீடியோ போட்டு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன டைம் கிடைக்க மாட்டேக்கு, வேலைகள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுபோக நம்ம இன்றைக்கி நேற்று நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் திருச்சி கிழக்கில் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்ல பொதுக்கூட்டம் பண்ணியிருக்கேன். அதில் ஏற்பட்ட விமர்சனங்களும் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, சிலவே ஆக்ரோஷமான பேச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. நிறையா யூடியூப்பில் வீரமான பேச்சுன்னு போட்டிருக்காங்க, சுவாரஸ்யமான பேச்சுன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய பேச்சு எப்போவுமே ஒன்வே ரோடு மாதிரி தான் இப்போவும் இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் முதலமைச்சராகி இப்போ முதலமைச்சராகி 20 நாள் 22 நாள் கணக்காகுது. அப்போ அவர் எப்போவுமே ஒன்வே ரோடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு. நல்லா சூப்பர், நல்லா பேசியிருந்தார். இதில் என்ன, நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது விஷயம்னா, அவர் நல்லா சூப்பராக பேசியிருந்தார். பட் பாதி இது கொஞ்சம் பாதி இது நல்லா ஏற்றுக்கலாம். சூப்பராக பேசியிருந்தார். மக்களுக்கு ஓட்டு போட்ட திருச்சி கிழக்கு மக்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறாரு. இதில் என்னென்னா 2 விஷயம் சார் சொல்லியிருப்பாங்க. யார், தமிழக முதல்வர் விஜய் சார் சொல்லியிருப்பாங்க. 2 விஷயம் என்னென்னா, இப்போ உள்ள சென்சி பசங்க ரீல்ஸு பார்க்காம சட்டசபை நேரலையை பார்க்குறது, சட்டசபையில் என்ன பேசுகிறான்னு சொல்லி பார்க்குறது. ப்ளஸ் உண்மைக்கு அது நடந்திருக்குது, அது நல்ல விஷயம் கூட. இவர் வந்ததுனால தான் அது நடக்கவும் செஞ்சுருக்குது. அது ஏற்றக்கூடியது, அது வரவேற்கத்தக்கக்கூடியது. அப்புறம் நல்ல விஷயம். இன்னொன்று, நானும் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த எலெக்ஷனில் பணம், சாதி, மதம் எந்த இதுக்குமே இடம் கொடுக்காம ஒரு நேர்மையான தேர்தல் ஒன்று நடந்திருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாருமே காசை வாங்கிக்கிட்டு மாற்றி தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் இப்போ இனிமேல் அந்த இடத்துல துட்டு பணம் வேலை செய்யாது அப்படிங்கிறது